ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னாவே பொதுவாகவே அவங்க வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும், நிறைய பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணி ஆளே கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். கஷ்டப்படுறதுக்கு எப்பவுமே பயப்படாத ஆட்கள். அதாவது வேலைன்னு கொடுத்துட்டா வெள்ளைக்காரன் தான். 100% வேலையில் முழுசாக நிமக்னமாகி ஒரு விஷயத்த பண்ணுறதுல தே ஆர் வெரி வெரி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்பீங்க. 100% வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒன்று ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி இல்லையா, கண்டிப்பாக வந்து பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான யோகம், ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா திரிகோணத்தில் சனி உட்கார வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேலே இந்த ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலேயே இருக்கும். இப்போ இல்லை, ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலேயே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு செமையான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனோபாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஆற்றலுக்குரிய ஸ்தானமும் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் இவ்வளோ பலமாக ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அது குருவாகவே உட்காந்து உச்சஸ்தானம் அடையும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்களாக வரும். இந்த பராபவ ஆண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னாவே பொதுவாகவே அவங்க வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும், நிறைய பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணி ஆளே கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். கஷ்டப்படுறதுக்கு எப்பவுமே பயப்படாத ஆட்கள். அதாவது வேலைன்னு கொடுத்துட்டா வெள்ளைக்காரன் தான். 100% வேலையில் முழுசாக நிமக்னமாகி ஒரு விஷயத்த பண்ணுறதுல தே ஆர் வெரி வெரி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம், அதாவது இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா கெட்ட பேரும் காலி. ஏதாவது பை சான்ஸ், அதாவது ஏதாவது தப்பு நடந்து உங்களை வந்து தேவையில்லாமல் யாரோ உதாசீனப்படுத்தி இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு கார்னர் பண்ணியிருந்தா கூட அந்த கெட்ட பேருங்கிற சமாச்சாரமே காலியாக போயிடும். நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்பீங்க. 100% வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒன்று ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி இங்கே ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இல்லையா, கண்டிப்பாக வந்து பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இவங்களுக்கு ஏற்படும். நிறைய பேர் இந்த டிராவல்ஸ் நடத்துறது, இல்லை ஃப்ளீட் ஆஃப் கார்ட்ஸ் வாங்கி அதை வந்து வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நிறைய பேர் யாரெல்லாம் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான யோகம், ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா திரிகோணத்தில் சனி உட்கார வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேலே இந்த ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலேயே இருக்கும். இப்போ இல்லை, ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலேயே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு செமையான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் உங்கள் தம்பி அல்லது அண்ணன் தூரமாக போயிட்டாங்க, அவங்களுக்கு எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லைங்கன்னா இப்போ அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தம்பி அல்லது உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோபாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஆற்றலுக்குரிய ஸ்தானமும் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் இவ்வளோ பலமாக ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அது குருவாகவே உட்காந்து உச்சஸ்தானம் அடையும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்களாக வரும். ஒரு நிமிஷத்துக்கு மினிமம் ஒரு 10 ஐடியா வரும். அந்த 10 ஐடியாவில் ஒரு ஐடியா நீங்கள் பண்ணாலும் நீங்கள் பெரிய ஆளாக மாறிடுவீங்க. நிறைய பேருக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் வரும். ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு, சண்டைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ராகு போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். 10ஆம் இடத்துல ராகுங்கிறது அதாவது பிரம்மாண்ட விகாரம் அப்படின்னு டெஃபினேஷன் ராகுக்கு. அப்போ வேலையில வந்து உங்களை யாருமே அசைக்க முடியாது. பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளா உட்காரக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வேலையில மினிமம் ஒரு 10 பேரை 20 பேரை அவங்கவுங்க ஜாதகங்கள் நன்னா இருக்கும்போது ஒரு 100 பேரை கூட மேய்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்தான பிராப்தம் கொடுக்குறது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பணத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக வந்து அம்மா கிட்ட ஒரு லேண்டு கொடுத்துருக்காங்க, அது சரி பண்ணணும், இல்லை விற்கணும், அது விற்றா தான் எனக்கு பணம் வரும், அந்த பணத்தை கொண்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள். நான் முன்னாடியே நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று சூப்பராக வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மெயினாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட இளைய சகோதரன் சகோதரியோட ஹெல்த்தில் பார்த்துக்கணும், மாமனாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிக்கலாம். மார்பகத்துக்கு மேலே, செஸ்ட்டுக்கு மேலே சில பிரச்சனைகள், கைகளில் சில பிரச்சனைகள். ஒன்றும் இருக்காது, சும்மா இருப்பேன். இப்போ ஏதாவது தூக்கியிருப்போம், படக்கு நீங்கள் பிடிச்சிரும். அந்த சுழுக்கை வச்சுட்டு ஒரு 2 மாதம் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அட் தி சேம் டைம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி உட்காந்துருக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருக்கனால நண்பர்கள் மூலியமாக முதலீடுகள், அதாவது 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பேசிக்கலாக என்னென்னா காசு பணம் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இந்த பராபவ ஆண்டு ஸ்பிளிட் ஆயிருக்குன்னே சொல்லலாம்.
அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதுலயும் மெயினா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு இஎன்டி சீட்டு கிடைக்கும். நிறைய பேர் மெயினா கார்டியாலஜிஸ்டா மாறக்கூடியவர், நிறைய பேர் பல்மனாலஜிஸ்டா மாறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா மெயினே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேசிக் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருவாங்க. அந்த செகண்ட் லெவல் போகும்போது அங்க சீட்டு கிளியர் ஆகாம உட்காந்துரும். இப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். மெயினா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். டிஎன்பிஎஸ்சி, ஏபிஎஸ்சி, ஐபிஎஸ்சிங்கிற மாதிரி செம்மையா இருக்கு. 100% அது நடக்கும். நிறைய பேருக்கு பேசிக்கலா கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா தேடி வரும். நானே எதிர்பார்க்கல சார். போனா பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் போனா ஒரு நல்ல ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. நானே எதிர்பார்க்கல, போன ஒரு இடத்துல நல்ல ஒரு சீட்டு கிடைச்சது. ஒருத்தர் நல்லவர் இருக்காருன்னு போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோம், சிபாரிசு கேட்டோம். அவர் யாரோ தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அங்க போனா அவங்க நமக்கு சாதகமா பண்ணிட்டாங்க. ஃபேவரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேவரிசம் பேசிக்கலா நம்ம அந்த ரோஹிணி நட்சத்திரக்கார பிறகுற பல பேருக்கு நடக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பாதி பேருக்கு அவங்க பசங்க சீட்ல கிடைக்கும். பசங்க வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. நிறைய பேர் கல்யாணம், பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேர் தட்டி பயின்ற காரியங்கள்லாம் இப்போ கரெக்டாக முடிஞ்சும். நிறைய பேருக்கு அரியர் பணம் வரும். காசோலைகள் செக்கு மூலியமா பணம் வரும். அப்போ என்ன அர்த்தம்? பிஎஃப், கிராஜுவிட்டி, சொசைட்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செமையா இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களை கண்டிப்பா வீடு மாறியே தீரும். வீடு மாறுவது, இடம் மாறுறது, நிறைய பேர் புதுசா வீட்டுக்கு போறது, கிரகப்பிரவேசம் செய்வது, மேல் தளத்துல மினிமம் 2வது ஃப்ளோருக்கு மேல தான் நீங்க வீடே கட்டுவீங்க. நிறைய பேருக்கு அரசியல்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய பொறுப்பு கூட வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பெரிய பொறுப்பு வர்றது, இந்த மாதிரிலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய யோகம் இருக்கு. ரிஷபத்துல பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினா குழந்தை பிராப்தத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். குரு பார்வை பலத்தை உங்களுக்கு கொடுக்குது. பாக்யஸ்தானத்துக்கு பேசிக்கலா குரு பார்வை வரும்பொழுது பாக்கியம்னா லக்கு, லக்குனா தெய்வ அனுகிரகம். தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது. தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாக்யஸ்தானம் ஆக்டிவா இருக்கும்போது உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஸோ ரிஷபத்தில் இருக்கிற மெயினா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க அருமையான லைஃப் இப்போ இந்த பராபவ ஆண்டு ஃபுல்லாவே இருக்க போறதுங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அதுல மெயினா சந்தோஷத்துக்குரிய விஷயங்கள் பார்க்கும்போது 85% நன்னா இருக்கு. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 90% நன்னா இருக்கு. அதனால ரிஷபராசி நண்பர்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் இந்த ஆண்டு ஊர்ஜிதமா உண்டுன்னு சொல்லி தாராளமா சொல்லலாம். இவ்வளவு நன்மைகள் நடக்குது ரிஷபராசிக்கு. அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் இந்த பராபவ ஆண்டுல யாரெல்லாம்? அதாவது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகான் அப்படின்னு சொன்னா கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி இருக்கார். ஸோ ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு சென்றாலும், மடத்துக்கு சென்றாலும், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மந்த்ராலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனை, அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள இருக்கு, வெளியே சொல்ல முடியல. மனசுக்குள்ள இருக்கு சார், பல நாளா இருக்கு, ஒரு சில ஆண்டுகளாவே இருக்கு. அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். ரொம்ப நாள் விட்டோன்னா அது கேன்சரா மாறிடும். ஓப்பனா சொன்னா அதை நீங்க வெளியே கொண்டு வரணும்னா நீங்க போய் ஒரு 2 நாள் அங்கிருந்து தங்கி சுவாமிக்கு வந்து உங்களால ஆன சேவையை பண்ணிட்டு வாங்க. சரியான சேஞ்ச் கண்டிப்பா உண்டு. ரிஷபராசி நண்பர்கள் இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க திருப்தியா இருப்பீங்க. அது நான் சொல்ல முடியும். தைரியமா இருக்கலாம்.